ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷதா ஸ்ரீநாத், கிஷோர் நடிச்சிருக்கிற கலியுகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது 2064 நடக்கிற மாதிரியான கதை. அந்த உலகத்தில் 3வது உலகப் போரோட பேரழிவை சந்திச்சுட்டு அடிப்படை தேவைக்கு வழி இல்லாமல் அவதிப்படுற மக்களை ஒரு பக்கம் பார்க்குறோம். அப்படியே எதிர்மாறா எல்லாமே இருக்கிற மக்களா ரெசிடென்ஸ்னு சொல்லப்படுறவங்க இன்னொரு பக்கம் ஒரு ஹைலி செக்யூர்ட் ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க. இந்த ரெசிடென்ஸ் மக்களை தூக்கி எறிஞ்சிட்டு சமத்துவ உலகத்தை உருவாக்குறதுக்கு லிபரேட்டர்ஸ்ன்ற குழு இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணுது. இதுல சக்தி தனியா அந்த ரெசிடென்ஸ் ஏரியாக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ ரெசிடென்ஸ் மாதிரியே எல்லா வசதியோட ரகசியமா ஒரு சேஃப் ஹவுஸ்ல இருக்கிற தாமஸை பார்க்கறாரு. அங்க அவனுக்கு மட்டும் சாப்பாடும் தண்ணியும் எங்க இருந்து வருதுன்னு தெரியும் போது சக்திக்கு என்ன ஆகுது? இப்படி இருக்க பரி ரெசிடென்ஸ்ல இருந்து தப்பி வந்த பையனோட சேஃப் ஹவுஸ்குள்ள நுழையறா. இதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த மாதிரியான ஒரு டிஸ்டோபியன் உலகத்தை கிரியேட் பண்ணது, அதை கிட்டத்தட்ட நாம நம்ப முடியா கொண்டு போனது, அப்படியே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கதையை த்ரில்லிங்கா எடுத்திருக்கிறது நல்லா இருக்கு. இயக்குனர் பிரமோத் சுந்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த உலகத்தை பில்டப் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாரு. கிஷோர் ஸ்கெட்ச் கேரக்டர்ல கச்சிதமா இருக்காரு. ஷதா ஸ்ரீநாத்தோட பரி கேரக்டர் என்ட்ரி செகண்ட் ஹாஃபை சுவாரஸ்யமாக்குது. இவங்க ரெண்டு பேரையும் சேஃப் ஹவுஸ்குள்ள விடுற இடியன் கேரக்டர் ஆச்சரியப்பட வைக்குது. நல்ல செட்டப், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தும் முழு பொட்டன்ஷியலை கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமயே கொண்டு போயிட்டாங்க. முக்கியமா ஆரம்பத்தில் அவங்க கட்டமைச்ச உலகத்துக்கும் ஷதா ஸ்ரீநாத் மற்றும் இனியனோட அமைப்புக்கும் அவ்வளவா கனெக்ட் ஆகல. கடைசியில் வர ட்விஸ்ட்டும் அங்கங்க கொஞ்சம் பரபரப்பும் டென்ஷன் பில்டப்பும் இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு கஷ்டப்படுது. மொத்தத்தில் இந்த மாதிரியான டிஸ்டோபியன் த்ரில்லரை விரும்புறவங்க ஒரு தடவை தியேட்டர்ல ட்ரை பண்ணலாம். அவ்வளவா ஏமாத்தாதுன்னு நம்புறேன். இது அடல்ட்ஸ் ஒன்லி, ஞாபகம் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.